நேற்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய ஆசிரியர் சித்ராதேவி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சித்ராதேவி, ஒரு நிமிஷம். சித்ராதேவி, ஒரே நிமிஷம். முதலமைச்சரோட பேட்டி நீங்க முழுமையா கேட்டிருப்பீங்க. கிராம மக்களாக நீங்கள் கூற விரும்புகிற கருத்து என்ன? கிராம மக்கள் சார்பா நீங்க கூற விரும்புகிற கருத்து என்ன சார்? இப்போ ஏர்போர்ட்ல நடந்த இன்டர்வியூல முதல் சொல்லிட்டு போன கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆளுநர் ஒப்புதல் பற்று சுற்றுலாத்துறை மற்றும் பொதுத்துறை மற்றும் சட்டத்துறை 3 அமைச்சகமும் சேர்ந்து இந்த அவசர சட்டத்தை நாங்க எடுத்திருக்கோம். ஆளுநர் ஒப்புதலோடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டாச்சு, அந்த உரிமையை மக்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க எப்ப நினைக்கும் போது வேணாலும் ஜல்லிக்கட்டை நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க மக்கள் சார்பா கேட்கிற ஒண்ணுதான், நிரந்தர சட்டம் வேண்டும். நாளைக்கு சட்டசபை கூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டசபையில இந்த விஷயத்தை பேசப்பட்டு அது சட்ட மசோதாவாக ஏற்றப்பட்டு அது ஆர்டராக பிறப்பிக்கப்பட்டு அந்த ஆர்டர் எங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமா எங்களுக்கு அந்த ஒப்புதல் படிவம் வந்தா மட்டுமே நாங்க ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுப்போம். இந்த போராட்டத்தை கைவிடுவோம். இல்லைன்னா அதுவரை இந்த போராட்டம் தொடரும். ஆனா முதல்வர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மாவட்ட நிர்வாகம் எங்களிடத்துல மக்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் சொல்லி கேட்டனால நாங்க அவங்க விருப்பப்படி எந்த தேதியில வைக்கணுமோ மாவட்ட நிர்வாகத்தை கலந்து செய்து அவங்க வச்சுக்கிறட்டும்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க மறுபடியும் சொல்றது ஒண்ணுதான், சட்டம் மசோதாவாக சட்டமன்றத்தில் இயற்றப்பட வேண்டும். அது ஆணை, அரசு ஆணையாக படிவமாக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எங்க கிராமத்துக்கு வரணும். அதை நாங்க பார்த்தா மட்டுமே இந்த போராட்டத்தை விடுவோம் என்று எங்கள் கிராம மக்களின் சார்பாக நான் சொல்றேன். இந்த கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சரோட இதை பற்றி நீங்க ஏதேனும் கலந்து ஆலோசனை நடத்த போறீங்களா? ஏன்னா ஒரு முக்கியமான பேட்டியாக இந்த பேட்டி பார்க்கப்படுகிறது. அதை பற்றி ஏதாவது திட்டம் இருக்கு? இல்ல, மறுபடியும் மீண்டும் மாணவர்கள், பெண்கள், கிராம மக்கள், இளைஞர்கள் எல்லாரிடத்திலையும் இதே கலந்து ஆலோசிக்க தான் வரோம். ஆனா எல்லாரும் வலியுறுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுவாதான் இருக்கும். இங்க மட்டும் கலந்து ஆலோசிக்கப்பட போறதுல தமிழகம் மொத்தமும் தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அத்தனை தமிழர்களும் கலந்து பேச போறோம். ஒரே வினாடியில தமிழகம் மொத்தம் இருக்கிற இளைஞர்களிடத்துல நாங்க கலந்து பேசி இந்த முடிவை விரைவில் நாங்க உங்களுக்கு அறிவிப்போம். கலந்து ஆலோசித்த பிறகு, அதாவது அனைத்து தரப்பினர் மற்றும் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று இந்த கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது முழுக்க யாருடைய தலைமையும் இல்லாமல் தன்னெழுச்சியாக உருவாக்கப்பட்டிருக்கூடிய போராட்டம் என்பதால் அனைத்து தரப்பினரும் கலந்து ஆலோசித்த பின்புதான் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பத்மபிரியா.